ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சிறைகளில் கைதிகள் மரணம் குறித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டது சந்தர்ப்பவாதம் என பாமக தலைவர் ஜி.கே. மணி சாடல். பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நெல்லை மாவட்ட ராணுவ வீரர் விஜயகுமார் குடும்பத்திற்கு கருணாநிதி இரங்கல். ஐதராபாத்தில் கருத்தரங்கில் பேசிய நேரு பல்கலைக்கழக மாணவர் கண்ணையா குமார் மீது காலணி வீச்சு. மேட்டூர் அணையில் 16 கண் மதகு பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து பேராசிரியர் குழு ஆய்வு. மின்னணு எந்திரத்தில் வாக்களிப்பது குறித்து பொதுமக்களுக்கு அதிகாரிகள் புதுக்கோட்டையில் செயல் விளக்கம். கரூர் அருகே பொதி சிப்பமிடும் நிறுவனத்தில் உணவருந்திய 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வாந்தி மயக்கம். வேலூர் சத்துவாச்சாரியில் வாக்குரிமை குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற நூதன விழிப்புணர்வு பரப்புரை. திருப்பதி கொன்கரவாரி பள்ளியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரங்கள் பறிமுதல். மகளிர் 20 ஓவர் மட்டைப்பந்து போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 124 ஓட்டங்கள் இலக்கு நிர்ணயித்தது இலங்கை அணி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.